வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஜனநாயகனுடைய 5 அப்டேட்ஸை பார்க்கலாமா? முதலாவதாக, முதல்வர் விஜயின் டெல்லி பயணம். தமிழகத்தில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மாநில நலன்கள் குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் விஜய் டெல்லியில் நடைபெறும் நீதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றார். இரண்டாவதாக, முதல்வர் விஜய் காங்கிரஸ் தலைவர்களுடன் முக்கிய சந்திப்பு. டெல்லி பயணத்தின் போது முதல்வர் விஜய் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்து தேசிய அரசியல் மற்றும் கூட்டணி தொடர்பான மூன்றாவதாக, முதல்வர் விஜய் பதவியேற்று 1 மாதம் நிறைவு. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற முதல்வர் விஜய் இன்று தனது ஆட்சியின் முதல் 1 மாதத்தை நிறைவு செய்துள்ளார். இந்த காலகட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நான்காவதாக, முதல்வர் விஜயின் சிங்கப்பெண் திட்டத்திற்கு ரூபாய் 354 கோடி ஒதுக்கீடு. முதல்வர் விஜய் அறிவித்த சிங்கப்பெண் திட்டத்தின் முதல் கட்ட செயல்பாடுகளுக்காக ரூபாய் 354 கோடி நிதி ஒதுக்கப்பட்டதுடன் அடுத்த கட்டத்தில் 2500 புதிய பணியிடங்களும் உருவாக்கப்பட உள்ளன. ஐந்தாவதாக, முதல்வர் விஜய் அரசின் முக்கிய நிர்வாக மாற்றங்கள். அரசு நிர்வாகத்தை மேலும் திறம்பட செயல்படுத்தும் நோக்கில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு பல துறைகளில் புதிய செயலாளர்களை நியமித்துள்ளது. இத்துடன் ஜனநாயகனுடைய அடுத்த 5 அப்டேட்ஸோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.